One, more to know. The number of electron lost from a metal atom is the valency of metal, and the number of electron gained by a non-metal is the valency of the non-metal. இப்போ மெட்டலில் ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிட்டால் அது மெட்டல் வந்து என்னது எவ்வளோ எலக்ட்ரான் வெளியே போதோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை வேலன்சின்னு சொல்லுவோம். அதேபோல் நான் மெட்டல் வந்து கெயின் பண்ணும். அப்படி கெயின் பண்ணும்போது எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணுதோ அந்த எலக்ட்ரான் நாம் அதனுடைய வேலன்சின்னு சொல்கிறோம். அப்போ வேலன்சி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் ஆர் கெயின். Next one, based on the noble gas electronic configuration, Kozel and Lewis proposed a theory in 1916 to explain chemical combination between atoms, and this theory is known as electronic theory of valence or octet rule. According to this, atoms of all elements other than inert gases combine to form molecule because they have incomplete valency cell and tend to attain a stable electronic configuration similar to noble gases. அப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணாயோ எலக்ட்ரானை கெயின் பண்ணியோ அந்த நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அது அடையும். அப்போ ஸ்டேபிளாக மாறும். atom can combine either by transfer of valence electron from one atom to another by sharing of valence electrons in order to achieve the stable outer shell of 8 electron. The tendency of atom to have 8 electron in the valency cell is known as octet rule or rule of 8. இப்போ octet rule or rule of 8 கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம்? The tendency of an atom to have 8 electron in the valency cell is known as the rule of octave or octet rule of 8. For example, sodium with atomic number 11 will readily lose one electron to attain noble stable electronic configuration. Similarly, chlorine has electronic configuration 287. To get the nearest noble gas argon configuration, it need one more electron. இப்போ சோடியம் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் ஸ்டேபிளாக மாறுது, குளோரின் ஒன்று கெயின் பண்ணால் ஸ்டேபிளாக மாறுது. அப்போ சோடியம் வந்து நியானாகவும் குளோரின் வந்து ஆர்கானாகவும் மாறும். ஆர்கான் நியான்லாம் ஹீலியம். இது noble gases. It need one more electron, so chlorine readily gain one electron from other atom and obtain stable electronic configuration. Thus electron tend to have stable valency cell 8 electrons either by losing or gaining electron. அப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதாலேயோ எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதாலேயோ அது ஸ்டேபிளாக மாறுது. பாருங்கள், சோடியம் இட் கிவ் சோடியம் ப்ளஸ் ப்ளஸ் 1 எலக்ட்ரான் மைனஸ். அப்போ 2,8,1 இருக்கிற சோடியம் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 2,8 மாறுது. அப்போ சோடியம் ப்ளஸ்ஸுங்கிறது நமக்கு நியான் ஸ்ட்ரக்சரில் மாறிட்டு. அதே போல் குளோரின் 2,8,7 இருக்குது. ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு 2,8,8 மாறுது. இப்போ குளோரின் ப்ளஸ் எலக்ட்ரான் இட் கிவ்ஸ் குளோரின் மைனஸ் அயான், formation of chloride ion. Which atoms tend to lose electron, which are tend to gain electron. அப்போ எதெல்லாம் எலக்ட்ரானா வாங்குது இதெல்லாம் கொடுக்குது? atoms that have 1, 2, 3 electrons in the valency cell tend to lose electron, whereas atoms 5, 6, 7 valence electron tend to gain electron. இப்போ 1, 2, 3 அவுட்டர் ஷெல்லில் இருந்து அது வந்து 8 மாறதுக்கு நிறைய தேவைப்படலாம் கொடுத்துரும். அப்போ 5, 6, 7 என்ன பண்ணுது? அது 3, 2, 1. 5 வந்து 3 வாங்கும், 6 2 வாங்கும், 7 1 வாங்கும். அப்போ சீக்கிரமாக 8 மாறிடும். அப்போ அது 1 வந்து 7 வாங்கினதை 8 மாறும். 2 6 வாங்கணும், 3 5 வாங்கணும், அதுக்கு பிறகு கொடுத்துரும். சரி, அப்போ 1, 2, 3 வந்து கொடுக்கும், 5, 6, 7 எலக்ட்ரானை வாங்கும். இதெல்லாம் அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய வேலன்சி எலக்ட்ரான். போரான் அட்டாமிக் நம்பர் 5, அப்போ 2,5 இருக்கும். அப்போ 3 வாங்குச்சுன்னா அப்போ 2,6. நியான் 7 இருக்குது, 2,5. அப்போது
இது வந்து 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு அவுட்டர் ஷெல்லில் உள்ள எலக்ட்ரான் எல்லாமே வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். இப்போ 2,3னா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான், 2,5னா 5 எலக்ட்ரான், ஆக்சிஜன் 2,6னா 6 வேலன்ஸ் எலக்ட்ரான், சோடியம் 2,8,1னா 1 வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்கிறோம். சரியா? வேலன்ஸ் எலக்ட்ரான்ங்கிறது வேறு, வேலன்சிங்கிறது வேறு. கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எதெல்லாம் கொடுக்குதோ, எவ்வளோ எலக்ட்ரான் வாங்குதோ அதெல்லாம் வேலன்சி. அவுட்டர் ஷெல்லில் உள்ள எல்லா எலக்ட்ரானையும் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். வச்சுக்கலாமா இல்லையா?